வணக்கம். ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவத்திற்கு செல்கிறார். தனஸ்தானத்திலிருந்து 3ஆம் பாவத்திற்கு செல்லக்கூடிய குருவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 7ஆம் பாவத்தையும் 7ஆம் பார்வையாக 9ஆம் பாவத்தையும் 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்வை செய்வது ஒரு வகையில் நன்மைதான். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். சிலர் குடும்பத்தில் தேவையில்லா சலசலப்புகள் இருந்திருக்கும், அது விலகுவதற்கான வாய்ப்புகள் இந்த குறிப்பேற்றாப்பட்டது இருக்கிறது. புதிய நண்பர்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நண்பர்களை சாணத்தை தான் குரு பார்வையிடுகிறார். அப்போ புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் இது நாள் வரை இருந்து வந்த தொலைதூர பயணங்கள் மீண்டும் தொடரும். மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய பயணமாக இருக்கும். உங்கள் தகப்பன் வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். தாயார் நலனில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது. என தாயார் வகையில் சிறு செலவினங்கள் வகைக்கான வாய்ப்பு உண்டு. தங்களுக்கும் உடல் நலனில் சிறு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரம் கணவன் மனைவியிடையே குடும்ப வரவு செலவில் உரசல்கள் ஏற்படக்கூடிய மாதம். அதே சமயத்தில் வருடமாக இந்த குறிப்பெயர்ச்சி அமைகிறது. ஆக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவத்தில் ராகு இருப்பது சற்று தொல்லைதான். இருந்தாலும் சனி ஈஸ்வரவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருப்பதால் அண்ணன் அக்காக்களால் சிறு தொல்லைகள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுக்காக சிறு கடன்பட நேரும். எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. மனைவிக்கு கணவனுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய புதிய நண்பர்கள் வகையால் உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு. சுய தொழில் பண்ணுவதற்கு நன்மையில் இருக்கிறது. மாணவ கண்மணிகளுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அதே போல உயர்கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். தாங்கள் பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள், நன்மை உண்டாகும்.